அம்மா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்னாச்சு? உங்க அப்பாக்கு ஏதோ நடந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு சின்னு. அப்பாவா? அப்பாவுக்கு எதாவது ஆச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியாதா? அப்பா உங்களை அவ்வளோ நல்லா பாத்துக்குவாரா? அப்பா உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருப்பாரா? ஆனா அப்பா யாருமா? எப்பவுமே அப்பாவை பத்தி கேட்காம இப்ப நான் அவரை பத்தி கேக்குறேன்னா, நேத்து ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல எல்லாரும் அவங்க அப்பா கூட வந்திருந்தாங்கம்மா. என்ன தவிர எல்லா பசங்களும் அவங்க அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்கன்னு தெரியுமா? அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்கம்மா. அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேல எனக்கு பொறாமை வந்துருச்சு. எனக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அப்பா இருந்திருந்தா என் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பார்ல. என் கூடயே பக்கத்திலேயே இருந்து விளையாடுவார்ல. எல்லார் முன்னாடியும் அவர் என்ன போட்டியில ஜெயிக்க வைப்பார்லம்மா. நேத்து உன் கூட விளையாடினது, எல்லார் முன்னாடியும் உன்னை ஜெயிக்க வச்சது வேற யாரும் இல்ல சொன்னு. உன்னோட அப்பா, உனக்கு ரத்த சம்பந்தம் இருக்கிற உன் அப்பா. நீ அவரை அப்பான்னு கூப்பிடாம போனாலும் அவர் உன் பக்கத்துல இருந்து விளையாடினாரு. எல்லார் முன்னாடியும் உன்னை ஜெயிக்க வச்சாரு. சொல்லுங்கம்மா, அப்பா இருந்தா நானும் எல்லார் மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ல. நானும் எங்க அப்பா கூட சந்தோஷமா விளையாடுவேன்ல. ஜுன்னு, நீ எப்பவும் அப்பா மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறதும், அப்பா அண்ணா அவமானமா நினைக்கிறதும் எனக்கு அது வருத்தத்தை தான் கொடுக்குது. அது தப்புன்னு உன்னை கண்டிக்கணும்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு அப்பா பத்தி நீ கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே, அப்பா பத்தி எவ்வளவு கவலைப்படும் போது உன்னோட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாம போகுது. நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ, உன் அப்பாவை பத்தி எந்த கேள்வியும் கேட்காம இருக்கணும். அததான் நான் விரும்புறேன். எதுக்குமா? அப்பாவை பத்தி நான் கேட்க கூடாதா? அப்பாவை பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அவரை எனக்கு காட்ட மாட்டீங்களாமா? அவரை உனக்கு காட்டுற சந்தர்ப்பம் எனக்கு வருமா வராதான்னு தெரியல. அதனால நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. அவரை பத்தி நீ கேட்காம இருந்தா என் தோல்ல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கனவு ஏன் வந்தது? மித்ராக்கு ஏதாவது மறுபடியும் கண்டம் வரப்போகுதா? மறுபடியும் ஏதாவது ஆபத்து அவருக்கு முன்னாடி வரப்போதா? இந்த கனவு மித்ராக்கு வரப்போற ஆபத்தை பத்தின அறிகுறியா? இந்த எல்லா சந்தேகத்துக்கும் எனக்கு விடை கிடைக்கணும்னா உடனே நான் ஜோசியரை போய் பார்க்கணும். அவர்தான் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுப்பாரு. ஹலோ, ஜோசியர் தானே? நான் ஜோசியரோட சிஷ்யன் பேசிட்டு இருக்கேங்க. ஜோசியர் இல்லைங்களா? அவரு தியானத்துல இருக்காருங்க. இப்ப அவர்கிட்ட பேச முடியாது. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்களேன், நான் அவரை அங்க வந்து பாத்துக்கிறேன். களக்காடு இருக்கிற மலை பிரதேசத்துல அங்க அடிவாரத்துல இருக்கிற ஒரு கோயில்ல இருக்காரு. ஆனா என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு பூஜை பண்றதுக்காக கிளம்பி போயிடுவாரு. 2 நாள் அங்கேயே தூங்கி இருந்துட்டு 2 நாள் கழிச்சு தான் திரும்ப இங்க கிளம்பி வருவாரு. 2 நாள் கழிச்சு தான் இங்க வருவாரா? ஆமாங்க.
நீங்க ஜோசியர்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவர் தியானம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க இங்க வர வேண்டி இருக்கும். என்னால 2 நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதுங்க. நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன். உங்களால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாங்க. சரிங்க. மாம், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஜோசியரை போய் பார்க்கணும்டா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் நாம அவரை பார்க்க முடியும்டா. இப்பவே நான் போய் அவரை பார்த்தாகணும். இந்த தடவை ஜோசியரை நானும் பார்க்கணுமா? நீ எதுக்காக பார்க்கணும்னு சொல்ற? சில பேரோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னா, எனக்குள்ள இருக்கிற சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கணும்னா, நான் என் வாழ்க்கையில சில முடிவுகளை எடுக்கணுங்கிறதுக்காகவும் தான். ஜோசியர் சொல்ற வாக்கையும் உபதேசத்தையும் கேட்கணும். அதனால்தான் நான் அவரை பார்க்கணும். சரி மித்ரா, அப்ப நம்ம கிளம்பி போலாம். வா. சரிங்கம்மா. இங்க ஜோசியர் இருந்தாருல்ல? அவர் இப்பதாம்மா காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிருக்காருமா. வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மனுக்கு பூஜை பண்ணி படையல் போடுறது அந்த ஜோசியரோட வழக்கம். அம்மனுக்கு படையல் போட்டுட்டு 2 நாள் வரைக்கும் அவர் அங்கேயே இருந்துருவாருமா. 2 நாளைக்கா? நான் இப்போ ஜோசியரை பார்க்க முடியுமா? ஜோசியரே இப்பதாம்மா போனாரு. நீங்க இப்பவே புறப்பட்டு போனீங்கன்னா வழியில அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா, ஆ, இங்க 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கு. ஜோசியரு அந்த செக் போஸ்ட போய் சேரத்துக்குள்ள நீங்க போய் அவரை பாத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஜோசியர் ஒரு தடவை செக் போஸ்ட தாண்டி போயிட்டாருன்னா நீங்க அவரை பார்க்கவே முடியாது. போலீஸ்காரங்க செக் போஸ்ட் கிட்ட உங்களை தடுத்துருவாங்க. சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அங்க வண்டியெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க கால்நடையா தான் போகணும். சரிங்க, ரொம்ப நன்றி.